நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பார்க்கும்போது நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த எஜுகேஷன் பாலிசி படி இப்ப 3rd ஸ்டாண்டர்டுக்கு, 5th ஸ்டாண்டர்டுக்கு, 8th ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாரி கன்டினியூஸா எக்ஸாம்ஸ் இருக்கனால, இதால இந்த சிஸ்டமால நெறைய டிராப் அவுட்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க சீஃப் மினிஸ்டர்னு பேர் எடுத்ததுனால பதில் சொல்றேன். பட் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பற்றி விமர்சனத்துக்கு எனக்கு இது கிடையாது, தகுதி கிடையாது. அரசியலாக போயிடும். இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்லேயே கல்வியாளர்களே இதை பற்றி நிறையா சொல்கிறேன். 3, 5, 8 இந்த 3 கிளாஸுக்கு இதற்கு பேர் கிரேட் லெவல் அசஸ்மெண்ட் அண்ட் தே கிளியர்லி சே இட் இஸ் அனானிமைஸ்ட் டெஸ்ட். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து இப்போ ஒரு பேரே கொடுத்துருக்காங்க, சஃபல் அப்படின்னு. சஃபலுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கு, SAFAL. பைலட் மாதிரி ஒரு 2-3 பண்ணாங்க. இந்த வருஷம் போன 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆன்லைன் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் பண்ணாங்க. அது அந்த சஃபல்ங்கிற இது 3ஆம் கிளாஸ்க்கு பண்ணல, 5, 8க்கு தான் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த பைலட் திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு இட்ஸ் அ ப்ரைட் ஃபார் கல்வியாளர்கள். இட்ஸ் அ ட்ரீம், நாட் ப்ரைட். இப்போ நான் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் அப்படின்னா, என்னோட 8ஆம் கிளாஸ் பையன், 5ஆம் கிளாஸ் பசங்க சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜ், ஓகே, இதில் எந்தெந்த மாதிரி கேள்விக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஸ்கூல், என்னோட ஸ்கூலோட எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு த சிட்டி, கம்பேர்ட் டு த ரீஜன், கம்பேர்ட் டு த நேஷன், இதை கம்பேர் பண்ணி வந்துடும். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் அனானிமைஸ்ட். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணானா, பாஸ் பண்ணானா, ஃபெயில் பண்ணானா, என்ன மார்க்கு எது யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸ்கூலுக்கு தெரியவே தெரியாது. இதை வச்சு பாஸ் ஃபெயிலுங்கிறது நோக்கமும் கிடையாது. NEPல ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க.